வணக்கம் வணக்கம் மக்களே. இன்றைக்கி இது நேஷ்னல் ஹைவே இஷ்யூவோட எபிசோடில் பார்க்கலாம். என்ன விஷயம்னா, ரொம்ப முக்கியமான டாபிக் இது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே இப்போ ஜிஎஸ்டி ரோட்லேயே சென்னை டு திருச்சி ஹைவேலேயே ஒரு 20 கிலோமீட்டர் அங்கேருந்து தாண்டிட்டோம்னா ஒரு எந்த இதுலேயுமே ஒரு லைட்டே இல்லை மக்களே. நேஷ்னல் ஹைவேனாலே லைட்ஸ் இருக்கணும். ஸ்ட்ரீட் லைட் வந்து அந்த பெரிய ஸ்ட்ரீட் லைட் வந்து இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதுவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அதர் கண்ட்ரிஸ் மாதிரி நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் லைட்டே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை மக்களே. நம்ம ஊரில் வந்து சூரியன் வந்து அபரிமிதமாக வருது. காலையில் 6 மணிக்கு உதிச்சுதுன்னா சாயந்தரம் 6:30 மணிக்கு தான் மறையுது. அப்படின்ற போது சோலார் லைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே ஆல் ஓவர் இந்தியா சோலார் லைட்ஸுக்கே வந்து நேஷ்னல் ஹைவேலலாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண மாட்டுறாங்க. எலக்ட்ரிக்கல் லைட்ஸை தான் யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. சோலார் லைட்டே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன யூரோப்லையா இருக்கிறோம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையா இருக்கிறோம்? அவ்வளோ விதமான இது வந்து நம்ம செக்டர்ஸில் வந்து ப்ரைவேட் கம்பெனி அதானி போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து குஜராத்தில் நிறைய இந்த பாலைவனமான இடத்துலலாம் அவ்வளோ சோலார் பேனல்ஸ் வச்சு அவங்க அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்படின்ற போது நேஷ்னல் ஹைவேலையும் அவங்க ரொம்ப சுலபமாக சோலார் லைட்டை வந்து ஸ்ட்ரீட் லைட்டில் வச்சு கண்டிப்பாக அவங்களால வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் பெஞ்சு போனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த டெண்டர் மட்டும் விட்டாங்கன்னா போதும். எவ்வளோ கம்பெனிஸ் வந்து பண்ணி தரத்துக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. ரொம்ப இருட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஆக்சிடெண்ட்ஸ் வந்து அதிகமாகும். ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான விஷயங்கள் வந்து இந்த லைட்டு சோர்ஸ் வந்து இல்லாதனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து அதிகமாக நடக்குது. அழகாக இவங்க வந்து சோலார் லைட்டு போட்டு விட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட்ஸ் நடக்காமல் இருக்கும். நான் ஆல்ரெடி இப்போ சொன்ன மாதிரி தான் 14% ஆக்சிடெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் நடக்குதுன்னா அது வந்து தமிழ்நாட்டில் தான் 14% நடக்குது. இதுக்கு ஒரு தீர்வாக அமையும் இந்த விஷயங்கள்.